வணக்கம். நிஜமான குளோபல் சூப்பர் ஸ்டார்ஸ் ஒரு சில பேர் தான். சார்லி சாப்ளின், ஜாக்கி சான் மாதிரி மைக்கேல் ஜாக்சனும் அப்படி ஒரு டேலண்ட். மியூசிக் இண்டஸ்ட்ரியை ரெவல்யூஷனைஸ் பண்ண ஒரு ஐகான். உலகம் முழுக்க கோடிக்கணக்கான கலைஞர்களுக்கு மைக்கேல் ஜாக்சன் ஒரு இன்ஸ்பிரேஷன். 90s கிட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக மீடியாவில் நோட்டீஸ் பண்ண செலிபிரிட்டிஸில், இன்டர்நேஷனல் செலிபிரிட்டிஸில் பிரதானமான ஒரு பேர் வந்து மைக்கேல் ஜாக்சன். அவர் மேலே இந்த சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் கேஸ்லாம் இருந்துச்சுங்கிறது எனக்கு அந்த டைமில் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் எதுவும் ப்ரூவ் ஆகலை. அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அவர் கில்ட்டி அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் அவர் அட்மிட் பண்ணிக்கல. முக்கியமாக இந்த விஷயங்களை வச்சு எதிர்காலத்தில் படம், டாக்குமெண்ட்ரி மானிட்டைஸ் பண்ணாமல் இருக்க அப்போவே அவங்க கூட அக்ரிமெண்ட்டில் வேறு போட்டிருக்காங்க. அதனால தானோ என்னமோ அப்படி ஒரு சர்ச்சையை பற்றியே இந்த படத்தில் பேசவே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த படம் முடிஞ்சிருது. இந்த ஒரு காரணத்தை வச்சே ஹாலிவுட் மீடியாவில் பல ரிவ்யூஸ் இந்த படத்தை அடித்து துவச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஓக் லென்ஸில் இந்த ரிவ்யூ இருக்காது. தென் மைக்கேல் ஜாக்சனுடைய சிஸ்டர் ஜானட் ஜாக்சன் தன்னை பற்றி இந்த படத்தில் எதுவும் இருக்க வேணாம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டதுனால அவங்கள பற்றியும் இந்த படத்தில் எதுவும் கிடையாது. அப்போ வேறு என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மைக்கேல் 1966 ஆரம்பமாகுது இந்த கதை. ஜோசப் ஜாக்சன் தன்னுடைய 5 பசங்களையும் வச்சு ஒரு மியூசிக்கல் பேண்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு ஜாக்சன் 5 அப்படின்னு பேர் வைக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேண்ட் பயங்கர பாப்புலர் ஆகி இவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சேல்ஸ் சார்ட்ஸில் டாப்பில் வருது. கான்சர்ட்ஸ் எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகுது. இதில் லீட் சிங்கர் தான் சின்ன பையன் மைக்கேல். ஜோசப் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் வேறு. சின்ன தப்பு பண்ணாலும் பெல்ட்டால் வெளுத்து வாங்கிடுவார். அடி வாங்கி அழுதாலும் திரும்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு மைக்கேல். அவரோடது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் அப்படின்னு நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. தன்னோட 20வது வயசில் முதல் சோலோ ஆல்பம் பண்ணலாங்கிற முடிவுக்கு வராரு மைக்கேல் ஜாக்சன். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஜாக்சன் 5 பேண்டை தாண்டி ஒரு சோலோ ஆர்டிஸ்டாக அவருடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, அதில் அவர் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் என்னென்ன, இதெல்லாம் தான் இந்த மைக்கேல். 1990 வரைக்கும் மைக்கேல் ஜாக்சனுடைய மோஸ்ட் பாப்புலர் சாங்ஸை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த பாடல்கள் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? நிஜமாவே ஒரு கான்சர்ட்டில் உட்கார்ற ஃபீல் வேணுமா? அப்போ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நான் ஐமேக்ஸில் பார்த்தேன். ஒவ்வொரு பாட்டுமே கூஸ் பம்ப் மொமெண்ட்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்தந்த சிச்சுவேஷன்ஸை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. சர்ரியலாக இருந்தது. ஃப்ரெண்ட் ஒருத்தர் மதுரை எபிக் ஸ்க்ரீனில் வேறு பார்த்துட்டு நிஜமாவே லைவ் இன் கான்சர்ட் மாதிரி இருந்துச்சுலாம் ஃபயர் விட்டுட்டு இருந்தார். ஸோ மியூசிக் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இந்த படம் செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. மைக்கேல் ஜாக்சனா ஜாஃபர் ஜாக்சன் தன்னுடைய சித்தப்பாவே மாறி இருக்காரு. படத்தில் நிறைய க்ளோஸ்அப்ஸ் இருக்குது. அந்த சின்ன சின்ன ட்விச்சர்ஸ், உதட்டோரம், சின்ன ஸ்மைலு, கண்ணில் தெரிகிற பேஷன் அப்படியே ஒரு மறு அவதாரம் மாதிரியே ஃபீல் பண்ண வச்சார் ஜாஃபர். நிறைய ஷார்ட் கமிங்ஸை மீறி இந்த படத்தை நம்மளால் பார்க்க முடிகிற காரணங்களில் ஜாஃபருடைய பர்ஃபார்மன்ஸும் ஒன்று. தென் சின்ன வயசு மைக்கேல் ஜாக்சனா ஜூலியானோ வால்டிங்கிற ஒரு குட்டி பையனை காஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரியான டேலண்ட்டு. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இவனே ஒரு சைல்ட் ப்ராடஜி போல் பாட்டு, டான்ஸு, பர்ஃபார்மன்ஸுன்னு ஒவ்வொரு ஏரியாலும் இந்த பையன் 6 அடிக்கிறான். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் மைக் முன்னாடி நின்று ரெக்கார்ட் பண்ணுற சீன் ஒன்று வரும். அந்த சீனில் இவனுடைய அந்த பர்ஃபார்மன்ஸுக்காகவே அவார்டு கொடுக்கலாம். செம்ம ஃபைண்ட் இந்த பையன். பாடல்கள், லீட் ஆக்டருடைய பர்ஃபார்மன்ஸ், இதை தாண்டி பார்த்தா இந்த பயோபிக்கில் பெருசாக எதுவும் இல்லை. ரெக்கார்ட் பட்டன் அழுத்திட்டு எதுவும் பாடாமல் விட்டா மாதிரி பர்ஃபெக்டாக ஆரம்பிச்சுட்டு இந்த மெட்டீரியலை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சிருக்காங்க ரைட்டரும் இயக்குனரும். லீகல் பிரச்சனைகள்னால 3rd ஆக்டை ரீரைட் பண்ணி ரீஷூட் பண்ணதுனால தான் நிறைய விஷயங்கள் டைல்யூட் ஆகிடுச்சுங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சு. அப்படி பார்த்தாலுமே கூட ஃபர்ஸ்ட் 2 ஆக்ட்ஸில் சுவாரஸ்யமாக எதுவும் நடக்கலை. எம்ஜேவுடைய விக்கிபீடியா பேஜில் நீங்கள் படித்தாலே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவர் லைஃப்பில் அவ்வளோ ட்ராமா இருக்குது. எல்லாத்தையுமே ஒரு படத்தில் கொண்டு வர முடியாது தான், கரெக்டு தான். அதுக்குன்னு கொஞ்சம் கூட எங்கேஜ் பண்ணாமல் நரேட்டிவை கொண்டு போனோமா? என்ன மாதிரி பல பேருக்கு மைக்கேல் ஜாக்சனுடைய பர்சனல் லைஃப் பற்றிலாம் பெருசாக தெரியாமல் இருந்திருக்கும். ஏன்னா அந்த டைமில் சோஷியல் மீடியாலாம் இவ்வளோலாம் கிடையாது. ஸோ இந்த படம் அதுக்கான ஒரு இன்சைட்டாக அவரை சுற்றி இருக்கிற கான்ட்ரவர்சிஸ்க்கான காரணங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் அவருடைய எக்கச்சக்கமான பிளாஸ்டிக் சர்ஜரிஸ்க்கான காரணங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஒரு பான் ஜீனியஸ், அப்யூசிவான அப்பா, அந்த சின்ன பையனுக்கு ஆரம்பத்துலேருந்தே தனிமை பிடிக்கல. அவனுக்கான ஒரு உலகத்தில் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் வயசு பசங்க கூட அவனால் ஜெல் ஆக முடியாமல் நிறைய மிருகங்களை வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறான். கண்ட்ரோலிங்கான அப்பா அப்படியிலேருந்து வெளியில் வந்து சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறான். இப்படியான ஒரு வரி தகவல்களை மட்டுமே பெரிய பெரிய சீன்ஸாக ரெப்பிட்டேட்டிவாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்கேயுமே மைக்கேலுங்கிற பர்சனாலிட்டியை பற்றி நமக்கு சரியாக புரியலை. ஒருவேளை எடுத்தவங்களுக்கே அவரை பற்றி சரியாக புரியலையோ என்னமோ. 2-3 சீன்ஸில் எமோஷன்ஸ் நல்லா ஒர்க் ஆனாலும் அது த்ரூ அவுட் சஸ்டெயின் ஆகலை. கிளைமேக்ஸில் அந்த பேட் டூரோட முடிச்சுட்டு இஸ் ஜேர்னி கண்டினியூஸ் அப்படின்னு கார்டு போட்டுடுறாங்க. இது சீக்வலுக்கான லீடா, இல்லை இதுக்கு மேலே கான்ட்ரவர்சி இல்லாமல் லீகல் பிரச்சனைகள் வராமல் படத்தை கொண்டு போக முடியாது, இதோட முடிச்சுக்கிறோம் அப்படின்னு ஜகா வாங்குறாங்களா அப்படின்னு புரியல. முதல் ஆளும் ஹிட்டான உடனேயே இஸ் ஜேர்னி கண்டினியூஸ் அப்படின்னு போட்டு முடிச்சிருந்தாலுமே கூட இந்த படம் இதே எஃபெக்ட் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். டெக்னிக்கலி இந்த படத்தில் பெருசாக குறைகள்லாம் எதுவும் கிடையாது. சினிமாகிராஃபி, எடிட்டிங், ப்ரொடக்ஷன் டிசைன், சவுண்ட் மிக்சிங், கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன சிஜி எலிமெண்ட்ஸ்னு ப்ரொடக்ஷனாக செம்ம குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த மைக்கேல் எம்ஜே ஃபேன்ஸுக்கு அவரை திரும்ப லைவாக பார்க்குற ஒரு அனுபவத்தை தரும். மியூசிக்கலி கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு படம். பட் ஒரு பயோபிக்கா இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற ஃபீலை தான் தருது. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். சென்னையில் சப்டைல்ஸோட தான் ஓடுது. குடும்பத்தோட கூட பார்க்கலாம்.